எது தாகமா இருக்கா? அது வெயிலுக்கு அப்படி இருக்கும்ண்ணே. வாங்க, ஒரு பீஸை வெட்டி தரேன், சாப்பிடுங்க. தம்பி வெயிட் லாஸ் பண்ணணுமேப்பா. அண்ணே, வெயிட் லாஸ்க்கு சூப்பர் மருந்துண்ணே. வாங்க, ஒரு பீஸ் சாப்பிடலாம். வர்ற எலெக்ஷன்ல நம்ம கட்சி தான்ப்பா ஜெயிக்கணும். எலெக்ஷன் தானே, 2 பீஸை சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஏண்டா, தண்ணி பழத்துக்கும் எலெக்ஷனுக்கும் என்னடா சம்பந்தம்? அண்ணே, தண்ணி பழத்துக்கும் எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்ல, சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி தம்பி சொன்னது எல்லாமே உண்மைண்ணே. ஆஹா, எங்க தண்ணி பழத்துல உள்ள சத்துக்களை பத்தி கொஞ்சம் சொல்லு பாப்போம். அப்படி கேளு. கேட்டாச்சு கேட்டாச்சு, சொல்லு. கார்போஹைட்ரேட்டு, மெக்னீசியம், பொட்டாசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் B6, வைட்டமின் சி, இவ்வளவு காலம் இதுல இருக்கு, தெரியுமா? அது சரி, தாகமா இருக்குன்னா தண்ணிய குடி. அட அதுதான்ண்ணே, நம்ம தண்ணி பழத்துல 90% தண்ணி தான் இருக்கு. அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? சம்மர்ல மற்ற சீசனை விட தாகம் அதிகமாவே இருக்கும். இந்த நேரத்துல நம்ம தர்பூசணி சாப்பிடுறதுனால கிட்னி நல்லா வேலை செய்யும்னே. இதனால கல்லடைப்பு இது மாதிரியான நோய்க்கெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம்ல. அது சரி, முதல்ல மலச்சிக்கலை பத்தி பேசுனிய, அது என்ன கதை? மலச்சிக்கல் ஏன் வருது? நார்ச்சத்து குறைவான உணவையும் மாவுச்சத்து அதிகமான உணவையும் நம்ம அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா தான் மலச்சிக்கல் வருது. முக்கியமா நீர்ச்சத்து கம்மியா இருந்துச்சுன்னா மலச்சிக்கல் வரும். நம்ம தர்பூசணியில நார்ச்சத்தும் இருக்கு, நீர்ச்சத்தும் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், தர்பூசணி அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கலே வராது. அது சரிதான்ப்பா. இந்த வெயிலுக்குப்பா ஒரே டயர்டா இருக்கு. அண்ணே, சம்மர்ல அடிக்கிற வெயிலுக்கு நம்ம தர்பூசணி சாப்பிட்டோம்னா நரம்பு மண்டலத்துக்குலாம் ரொம்ப நல்லதுண்ணே. உடல் குளிர்ச்சியாகி ரொம்ப சுறுசுறுப்பாயிருவீங்க. வேணா இந்தாங்க, நீங்க ஒரு பீஸை சாப்பிடுங்க. அதுவும் சரிதான். சரி, ஒரு பீஸை கொடு. அது சரி, ஆரம்பத்துல ஏதோ மாலோட பத்தி பேசுனிய, அது என்ன கதை? நம்ம ஹார்ட்டை பத்திரமா வச்சுக்கிடணும் அப்படின்னா கொழுப்பு சத்து கம்மியான உணவையும் நார்ச்சத்து அதிகமான உணவையும் நம்ம அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஹார்ட்டை பத்திரமா பார்த்துக்கலாம், சரிதானே? ரைட்டு. நம்ம தண்ணி பழத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதனால ரத்த அழுத்தத்தை குறைச்சி நம்ம ஹார்ட்டை ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும். இதோட பொட்டாசியமும் வைட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஹார்ட்டுக்கு மாரடைப்பே வராம பாதுகாக்கலாம். இந்த பழத்துல இவ்வளவு விஷயம் இருக்கும். இன்னும் நிறைய இருக்குண்ணே. சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில நம்ம தர்பூசணி பழத்துல புற்றுநோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 100 கிராம் தர்பூசணி பழத்துல 30 கலோரி இருக்குதான். அதனால அதிகமா தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க. சரி தம்பி, வரட்டுமா? என்னண்ணே பேசிக்கிட்டே இயற்கை வயகராவை தூர போட்டு போறீங்க? இயற்கை வயகராவா? இதெல்லாம் சத்தமா சொல்லக்கூடாதியா? ஆமாண்ணே, இந்த தர்பூசணி பழத்துல இந்த சிகப்பா இருக்கிற பகுதியை விட இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய இந்த பகுதி இயற்கை வயகராமா. அதனால இத கீழே போடாதீங்க, சேர்த்து சாப்பிடுங்க, சரியா? இதெல்லாம் வக்கனையா பேசு. இந்த பழத்தை முதல்ல எப்படி நல்லா பார்த்து வாங்கணும் அதை சொல்லு முத. எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொல்லுவாங்க, அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப நீங்க சாப்பிட்ட தர்பீஸுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போங்க, ஆட்டையை போட்டு போலாம்னா பாக்கியா?